நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள்களில் முதற்கடவுள், முதற் கடவுளாக விநாயகரை நாம் சொல்கின்றோம். எந்த ஒரு காரியமும், நாம் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் தடங்களின்றி நடந்து முடிக்க முதலில் விநாயகரைத்தான் வழிபடுகின்றோம். அப்படிப்பட்ட விநாயகரை போற்றி அவர் அருளை பெற வழிபடக்கூடிய ஒரு பிரார்த்தனை மாலை, காரிய சித்தி மாலை என்று அந்த மாலைக்கு பெயர். இந்த காரிய சித்தி மாலை பதிகத்தில் மொத்தம் 8 பாராக்கள் உள்ளது. அதை நாம் ஏதாவது ஒரு காரியத்தை, நல்ல காரியத்திற்கும் அல்லது சொத்து வாங்குதல் செய்தல், எந்த ஒரு காரியத்திற்கும் வெளியே கிளம்பும் முன் அந்த பதிகத்தை, அந்த காரியசித்தி மாலையை படித்துவிட்டு சென்றால் நாம் செல்லும் காரியம் வெற்றிகரமாக முடியும் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். பக்தி புத்தகங்களில் போடப்பட்டுள்ளது. அந்த காரிய சித்தி மாலையை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பந்தமகற்றும் அனந்த குணப்பரப்பும் எவன்பால் விதிக்குமோ, எந்த உலகும் எவனிடத்தில் இருந்து கறக்குமோ, சந்த மறையாக கமலங்களைகள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் உலகில் பிறக்கும் விகாரங்கள் உராத மேலாம் ஒளியாவன், உலகம் புரியும் இணைப்பையினை ஊட்டுங்கலைகன் எவன், அந்த உலக முதலை கணபதியை வந்து சரணம் அடைகின்றோம். இடர்கள் முழுதும் எவனர்களால் எரிவியலும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனர்களால் சர்வால்பதியும் முறச்செய்யும், கடவுள் முதலோர் கூறின்றி கர்வம் எவனால் முடிவிலும், அத்தடுவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம். மூர்த்தியாகி தனமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அருந்தறியா திறத்தினானும் ஆர்த்தினாலும் அறியாமற்றி அறிவிப்பான் எவன், அப்போர்த்த கர்ண கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். செய்யும் வினையின் முதல் யாவன், செய்யப்படும் அப்பொருள் யாவன், ஐயமின்றி உளதாகும் அந்த கர்ம பயன் யாவன், உய்யுமினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுவிப்பான் எவன், அந்த உலக முதலை கணபதியை வந்து சரணம் அடைகின்றோம். வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன் விழுத்தகைய, வேத முடிவில் நடனமிலும் விலன் யாவன் விலங்கு பெற, நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதம் எவன், என் குணம் எவன், அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம். மண்ணினோர் ஐங்குணமாகி வதிவான் எவர் நீர் அடைநான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின், மூன்றாய் நவில்வான் எவன் வழியின் என்னும் 2 குணமாகி இயைவான் எவன்வான் அடைவன்றாம், அண்ணலவன் கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோம். பாச அறிவில் பசு அறிவில் பற்றுகரிய பரன் யாவன், பாச அறிவும் பயில பணிக்கும் அவன் யாவன், பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசனவன் கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம். இந்த நமது ஸ்தோத்திரத்தை, இந்த ஸ்தோத்திரத்தின், இந்த காரிய சித்தி மாலை என்ற ஸ்தோத்திரத்தை நாம் சொல்வதால் அதனால் உண்டாகும் பயனாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த ஸ்தோத்திரத்தை 3 தினம் மும்மை சந்திகளில் ஸ்தோத்திரம் செய்யணும், சகல கர்ம சித்தி பெறும், சிந்தை மகிழ சுகம் பெறும், சதுர்த்தியடை பந்த மகன ஓர் என் கால் படிக்கில் நட்ட சித்தியும், திங்கள் 2 தினந்தோறும் திகழ் பொறுபான் முறையோதில் தங்கும் அரச வசியமாம் தயங்க, பொங்கும் வில்வலால் பொறிவின் மைந்தர் துங்க வெறுக்கை முதற்பளவும் தோன்றுமென செப்பினர் மறைந்தார். எனவே இவ்வளவு பயன்கள் கொண்ட இந்த காரிய சித்தி மாலையை
நீங்கள் கூகுளிலிருந்து இந்த லிரிக்ஸுக்கு கூகுளிலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். மற்றும் யூடியூபிலும் சில பதிவுகளில் இந்த காரியசித்தி மாலை பாடல்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த காரியசித்தி மாலையை நாம் பாராயணம் செய்து வைத்து கொண்டு ஒரு காரியத்திற்கு வெளியே செல்லும் முன் விநாயகர் படத்தின் முன் விளக்கேற்றி வைத்து தூபதீபம் காட்டி விநாயகரை மலர்கள் கொண்டு அலங்கரித்து இந்த காரியசித்தி மாலையை ஒரு தடவை பாராயணம் செய்துவிட்டு மனப்பாடம் செய்திருந்தால் மனப்பாடமாக பாராயணம் செய்துவிட்டு, இல்லாவிட்டால் செல்லில் யூடியூபில் டவுன்லோட் செய்து இதை படித்து அதற்கு பின் அந்த காரியத்திற்கு நாம் செல்கிறோம் என்றால் நாம் செல்லும் காரியம் வெற்றிகரமாக கண்டிப்பாக அந்த விநாயகர் நடத்தி முடித்து வைப்பார் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் விநாயகரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.